செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயின் கட்சி அலுவலகம் முன்பாக அஜிதா என்ற பெண் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பதவி கோரி தவேக அலுவலகம் முன்பாக அவர் அதிரடியாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். முன்பாக காலையில் விஜயின் கார் குறுக்கே வந்து அவர் மாவட்ட செயலாளர் பதவி கோரிய நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றி கழகத்தின் இறுதிக்கட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார் விஜய். அதில் பெரும்பாலும் அதாவது 96% மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டனர். இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் எந்த தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தார்கள். அதாவது 2 தொகுதி அல்லது 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று அவர்கள் ஏற்கனவே பிரித்து தங்களுடைய நிர்வாக வசதிக்காக அறிவித்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களும் அந்த வகையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்து சிக்னல் நீடித்து வந்தது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் 2 தொகுதிகளை ஒரு மாவட்டங்களாக பிரித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த 6 தொகுதியை கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்தை முழுவதும் தனக்கு கொடுக்க வேண்டும் என அஜித் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் 6 தொகுதியை கொடுக்க முடியாது, 2 தொகுதி கொண்ட ஒரு மாவட்டத்தை கொடுக்கிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்படாமல் இருந்தது. அதே போல தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் இன்று அந்த எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு செயலாளர்களை அறிவிப்பதற்கான அந்த வேலைகள் நடைபெற்றது. அதற்காக விஜயும் இன்று மதியம் 1 மணி அளவில் பனையூர் அலுவலகத்தையும் வந்தார். அந்த சமயத்தில் தான் இந்த பதவி அறிவிக்கப்படுகிறது. தனக்கு தொகுதி வழங்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொண்ட அஜிதா இங்கு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றும் அந்த உடன்பாடு ஏற்படாமல் இருந்தது. அந்த பதவி விவகாரத்தில் அவர்கள் 6 தொகுதியை கொண்ட மாவட்டத்தை கேட்கும் பொழுது நீங்கள் மாநில பொறுப்புக்கு வாருங்கள் என்று கட்சியின் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. அவர்கள் பேசி வந்தார்கள். ஆனால் மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த நிலையில் தான் அதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இறுதிக்கட்டமாக மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பது என்று முடிவெடுத்து இன்று அந்த பதவிக்கான அந்த கடிதத்தை விஜய் சம்பந்தப்பட்டவர்களிடம் கொடுத்திருக்கிறார். அந்த 6 தொகுதியில் 5 தொகுதிகளை ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து அதற்கான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தவிர மீதி அனைத்து தொகுதிகளையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்டம் என்று பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறார். இந்த நிலையில் மதியம் விஜய் காரில் அலுவலகம் வந்தபோது அவர்களுடைய காருக்கு முன்னால் நின்று அந்த காரை தடுத்தார் அஜிதா தன்னுடைய ஆதரவாளர்களோடு. அதுக்கு பின்னாடி தான் அந்த பதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பதவி அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டு அந்த கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பனையூர் அலுவலகத்திற்கு முன்பாக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அஜிதா தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது அப்போது கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அஜிதாவை அழைத்து பேசுவதற்கு முன் வந்தார். அவர் வெளியே அஜிதாவை அழைத்தார். ஆனால் அவர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் நாங்கள் 30 ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்திருக்கிறோம். இந்த நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் புறப்படுவோம் என்று கூறி வருகிறார்கள். ரஞ்சனி, அம்மா தூத்துக்குடி இறக்க போறீங்க, தூத்துக்குடி இறக்க போறீங்க. சும்மா இருங்க, உழைச்சவனுக்கு வழி தெரியும். ஆமா, உழைச்சவனுக்கு வழி தெரியும். செந்தில்ராஜா, அதே போல ஆனந்த் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து பின்வழியாக வெளியேறியதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? சூரஞ்சனி, இந்த பணிகள் அதாவது மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கும் பணி மற்றும் அதற்கான வேலைகள் நடைபெற்றது. அப்போது கட்சி நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் உள்ளே இருந்தார்கள். விஜய் ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியவர்களுக்கான அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு விட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் மற்ற நிர்வாகிகள் இங்கு இருந்தார்கள். இந்த நிலையில் அந்த 2 வழிகள் இருக்கிறது. அதில் முதல் வழியில் அஜிதா தரப்பினர் அதாவது 30க்கும் மேற்பட்டோர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த கேட் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த 2வது கேட் வழியாக ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். சிவரஞ்சனி, பேச்சுவார்த்தைக்கு அஜிதா வர மறுப்பதற்கான காரணம் என்ன? அவர் தரப்பில் என்ன கூறப்படுகிறது?
சிவரஞ்சனி, இந்த போராட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர் கட்சியின் தலைவர் விஜயோடு தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், மற்ற யாரோடும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். இவர்கள் யார் எங்களை கேட்பதற்கு, நாங்கள் 30 ஆண்டுகளாக உழைத்திருக்கிறோம் என்று அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். இதுதான் வந்து தொடர்ந்து அவர்கள் கூறி வருகிறார்கள். கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் மதியம் வந்து பேசியிருந்தார், அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக பேசியிருந்தார். அதே போல் தற்போது இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் சாலையில் அமர்ந்த போதும் வெளியே வந்து அஜிதாவை அழைத்தார் பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் அவர் பேச மறுத்துவிட்டார், அவருடைய ஆதரவாளர்களும் மறுத்துவிட்டனர். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், கட்சியின் தலைவர் விஜயோடு தான் நாங்கள் பேசுவோம், அவர் வந்தால் தான் நாங்கள் வந்து இந்த இதை கைவிடுவோம், இல்லைனால் எங்களுடைய என்ன ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஊரில் அனைவரும் சாலையில் அமர்ந்து எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் என்று அவர்கள் பேசி வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா. திமுக காசு வாங்கிட்டு பொறுப்பு கொடுத்துட்டு